ஒரு மாகாளி கிழங்கோட ரெசிபி ஒன்று பார்க்கலாமா? இது ஊறுகாய் போட்டு சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி மாகாளி கிழங்கு இருக்கும் இல்லையா, இதை வாங்கி நல்லா ஒரு 5-6 தடவை நல்லா கழுவிடுங்க. ஆக்சுவலாக தண்ணியில் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் 5-6 தடவை கழுவிட்டு இதோட தோலை சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி மாகாளி கிழங்கு இருக்குங்க, அதை நல்லா தண்ணியில் போட்டு அலசி தோல் சீவிட்டு இந்த மாதிரி தோல் சீவிக்கணும். நெக்ஸ்ட்டு தோலை சீவும்போது உள்ளுக்குள்ளே ஒரு நரம்பு இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் நரம்பு, ஒரு காம்பு மாதிரி இருக்கும். இதை எடுத்துடணுங்க, உள்ள சென்டரில் இருக்கும். இதை கட் பண்ணி 2 பாதியாக கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற அந்த காம்பு இருக்குது பாருங்கள், அதை எடுத்துடணும். அஞ்சாறு எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட சேர்க்கறதுக்கு மாகாளி கிழங்கோட இந்த லெமனை சேர்த்துடலாம். ஒரு 3.5 ஸ்பூன் காரத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 2 ஸ்பூன், இல்லைன்னா 2.5 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக கல் உப்பு சேர்க்கணுங்க, ஆனால் கல் உப்பு பொடி பண்ணி போடணும், அதனால் நான் சாதாரண சால்ட்டு தூளே சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே குலுக்கி விடுங்க. இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகும். நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு கப்பில் தயிர், கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள் இதை இதை போட்டு இந்த மாகாளி கிழங்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட போட்டு மிக்ஸ் பண்ணி